ராதே கிருஷ்ணா, ராதே கிருஷ்ணா. இந்த காலத்திலையும் பாரத தேசம் பூரா, ஏன் உலகம் பூரா ஆயிரக்கணக்கான உத்தமோத்தமமான கிருஷ்ணதாசர்கள் இருக்கா. அவெல்லாம் எங்க இருக்கா அப்படின்னா, எங்கேயோ ஹிமாலய குகையிலையோ, கங்கா தீரத்திலேயோ, பிருந்தாவனத்துல அடர்ந்த வனப்பகுதியிலேயோ, இல்ல பிருந்தாவனத்துல இருக்கக்கூடிய அனந்த கிருஷ்ண கஷேத்திரங்கள்ல வாசல்ல பிக்ஷை எடுத்துண்டோ, இல்ல அந்த ராதாகிருஷ்ணனுடைய சன்னதியில அர்ச்சகராவோ, லோக ஜனங்களுக்கு தங்களை வெளிப்படுத்தாதபடி மறைஞ்சு இருக்கா. அவளுக்கு என்ன வேணும்னா, அவளுடைய அந்த நிலை கலையக்கூடாது. அவளும் ஜபம் பண்ணுவா, அவளும் தியானம் பண்ணுவா, அவளும் பாராயணம் பண்ணுவா. ஆனாலும் அதெல்லாம் சாதனை தானே. அவ பூர்ண பிரம்மனிஷ்டாள். கண்களை மூன்னா ஹிருதயத்துல தக 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 தகன்னு ராதையும் கிருஷ்ணனும் ஜொலிக்கிறா. அதையே ஹிருதயத்துல தரிசனம் பண்ணிட்டு குடத்துக்குள்ள வச்ச விளக்கு போல யாருக்கும் தெரியாம அப்படியே வாழ்ந்துட்டு சமாதி ஆயிடுவா. இன்னைக்கு கூட பெரும்பாலான சாதுக்கள் உலகம் பூரா அப்படிதான் இருக்கா. அப்படி இருக்கணும் அப்படிங்கிறது பொதுவா அத்தகைய சாதுக்களுடைய சங்கல்பம் தான், இல்லைன்னு சொல்லல. ஆனா கம்ப்ளீட்லி அவளுடைய விருப்பம் மாத்திரம் இல்ல, அவ ஆசிரியிச்சிருக்கிற ராதையோடைய கிருஷ்ணனுடைய இஷ்டமும் அவ்வாறாகவே இருக்கு. உலகத்திலேயே மகா கஞ்சன் யாரு தெரியுமோ இல்லையோ, பெரியவாள்லாம் க்ஷமிக்கணும், சத்தியத்தை சொல்றேன், ராதையும் கிருஷ்ணனும் தான். என்ன பண்ணுவா தெரியுமா? என்ன உலகத்திலேயே கஞ்சன் ராதையும், என் தெய்வம் ராதையும் கிருஷ்ணனும் தான். என்ன பண்ணுவா? உலகத்துல இது மாதிரி கிருஷ்ணதாசர்கள் பிரம்மனிஷ்டால் மகான்கள் எங்க கிருஷ்ணதாசர்களாக இருக்காளோ அவள் எல்லாம் பொறுக்கி 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 தன்கிட்டயே வச்சுப்பான். லோக ஜனங்களுக்கு காட்டிடவே மாட்டான். ஏன்னா அதெல்லாம் தன் சொத்துக்கள் அப்படின்னே தன்னிடத்துல வச்சுப்பா. அப்படி நிறைய பேரை பொறுக்கி வச்சுட்டு லோக ஜனங்களுக்கு ஒருத்தரை கொடுக்கப்படாதா? கொடுக்க மாட்டான், தனக்குள்ளேயே வச்சுப்பா. அதனாலதான் அவளை கஞ்சம்ங்கிறேன். ஆனால் அவ கஞ்ச மாத்திரம் இல்லையே, அதை தாண்டின அபார கருணாமூர்த்தி ஆச்சே. அப்போ போனா போட்டும்னு எப்பயாவது தான் சேர்த்து வச்சிருக்கிற கிருஷ்ணதாசர்களான மகான்களை ஒருத்தரையோ ரெண்டு பேரையோ எடுத்து லோக ஜனங்களுக்குன்னு கொடுத்துருவா, லோகத்துல கொடுத்துருவா. அவ என்ன பண்ணுவா? அந்த மகான்கள் லோகத்துல வந்து தங்களுடைய நிலை கலையாம லோக ஜனங்கள் இடத்துல, அப்பா, ஹே ஜனங்களே, பிறப்பிறப்புங்கிற இந்த கோரமான சம்சார ஜீவிதம் அல்பண்டா, இது அனித்தியண்டா, இதுல உன்னால நித்தியமான சுகத்தை அடையவே முடியாது. பகவானே சொல்லியிருக்கான், நான் லோகத்தை படைச்சதே துக்கமயமாக தான், அனித்தியம் அசுகம் லோகம். நான் படைச்ச லோகம் எப்படி இருக்கு அப்படின்னா துக்கமா இருக்கு அப்படிங்கிறான் பகவான். இதுல உன்னால நித்திய சுகத்தை அடைய முடியாது. நீ அடைய வேண்டியது ராதாகிருஷ்ணனுடைய சரணத்தை. அது எப்படி அடையலாம் அப்படின்னா, அது கிருஷ்ண பக்தியினால அடையலாம். கிருஷ்ண பக்தி எப்படி கிடைக்கும்னா, குருநாதனுடைய கிருப்பையினால நீ நாம ஜபமும் கதாசிரவணமும் பண்ணிட்டு வந்தாயானால் உனக்கு இதே ஜென்மால கிருஷ்ண பக்தி அனுபவத்துல பிரகாசிச்சிடும். ராதாகிருஷ்ணன் தான் உன்னுடைய ஏகாசிரய தெய்வம் அப்படின்னு உன் ஹிருதயத்துல தீர்மானமாயிடும். சதா குரு குரு கிருப்பையிலேயே இருந்து ராதா நாம ஜபமும் கிருஷ்ண கதாசிரவணமும் பண்ணிட்டு இருந்தாயானால் நீ கோலோகம் போயிடுவாய், கிருஷ்ண சரணத்தை அடைஞ்சிடுவாய். இனிமேலா உனக்கு இந்த சம்சாரம் இல்லை அப்படிங்கிற சத்தியத்தை அந்த மகான்கள் லோக ஜனங்களிடத்துல புனகா புனகா விவித ரீதியில சொல்லிண்டே இருப்பான். கேட்கிற பாக்கியம் இருக்கக்கூடிய ஜனங்கள் கேட்டு கரையேறினா போரும். அதுக்காகதான் தனக்குன்னு சேர்த்து வச்ச சாதுக்களுடைய சங்கத்தில இருந்து ஒருத்தரையோ ரெண்டு பேரையோ ராதாகிருஷ்ணன் வெளியில விடுறான். லோக ஜனங்களுக்கு மனுஷியாலே எப்படி பழகணும்னு தெரியாத கலியுக ஜனங்களுக்கு மகான்கள்கிட்ட எப்படி பழகணும்னு தெரியாது. பெரும்பாலும் அபச்சாரப்பட்டுடுவோம். கொஞ்சம் நம்மளிடத்துல மகான்கள் சகஜமா பேசுறான்னு வைங்களேன், அதுக்கு என்ன காரணம் தெரியுமோ? நம்மளிடத்துல இருக்கிற அபாரமான கிருபை. அதை புரிஞ்சுக்காம இவரும் நம்மளை போலதானே அப்படின்னு நினைச்சிடுவோம். பின்ன உடம்பு அப்படின்னு இருந்தா, உங்களுக்கும் ஒரே உடம்பு தான்,
மகான்கள், ஞானிகள், சாதுக்களுக்கும் உடம்பு ஒண்ணுதான். உங்களுக்கு வயிற்று வலி வராப்புலதான் அவளுக்கும் வயிற்று வலி வரும். உங்களுக்கு பல்வலி வந்தா அவளுக்கும் பல்வலி வரும். உடம்பு அப்படிங்கிற நிலையில எல்லாரும் ஒண்ணுதான். ஆனால் பின்ன என்ன நமக்கும் நம்ம குருநாதனுக்கும் வித்தியாசம் அப்படின்னு கேட்டா, அண்ட சராசரத்தையும் சங்கல்ப மாத்திரத்துல படைச்சு இது பரியந்தம் அனுதினமும் காத்து ஒரு நாள் இல்ல ஒரு நாள் சம்ஹாரம் பண்ணக்கூடியவா ராதையும் கிருஷ்ணனும். சர்வேஸ்வரன் சமஸ்த தேவதா தேவதைகளையும் தல குனிஞ்சு நமஸ்காரம் பண்ண வேண்டிய தகுதி உடைய ஏக தெய்வம் அந்த கருணாஸ்வரூபமான அண்டசராச்சர சிருஷ்டிகர்த்தாவான ராதையும் கிருஷ்ணனும் தற்காலத்துக்கு மகான்களுடைய திவ்ய சரீரத்துக்குள்ள பிரகாசிப்பா. அந்த மகான்களுடைய நம்ம குருநாதனுடைய திவ்ய சரீரத்துக்குள்ள பிரவேசிச்சு பிரகாசிப்பா. ஏன் இப்படி பண்ணுவானேன்னா நம்மளெல்லாம் உத்தாரணம் பண்றதுக்காகத்தான். நம்மளெல்லாம் உத்தாரணம் பண்றதுக்காகத்தான். சரீரம் சிருஷ்டி பண்றதுக்கு முன்னாடியே இந்த சரீரத்துக்கு எப்பப்போ என்னென்ன வியாதி வரணும், அதற்கு இவன் யார் யாரிடத்துல என்னென்ன சிகிச்சை பண்ணிக்கணும், சரியா போகணுமா வேண்டாமா அப்படிங்கறதெல்லாம் தீர்மானிச்சுட்டு அதற்கு பிறகுதான் அதற்கு அனுகூலமான சரீரத்தையே படைப்பா. புரியுறதோ? சரீரத்தை படைச்ச பிறகு இந்த சரீரத்துக்கு இந்த சமயத்துல வியாதி வரணும் அப்படின்னு பண்றது இல்ல. இன்ன வியாதி அவனுக்கு வரணும், ஒரு கேன்சர் வருதுன்னு வைங்கோ, கேன்சர் வருது அப்படின்னு வைங்கோ. இந்த கேன்சர் வரணுங்கிறது உடம்பு படைச்ச பிறகு வருவதல்ல. படைக்கிறதுக்கு முன்னாடியே இந்த உடம்புக்கு இந்த டைப் ஆஃப் கேன்சர் வரணும், அது இப்ப வெளிப்படணும் அப்படிங்கிறத சங்கல்பிச்ச பிறகு அதற்கு அனுகூலமான உடம்பை படைப்பான். ஆரோக்கியமா இருக்கிறவனுக்கு திடீர்னு எப்படி கேன்சர் வரும்? அப்ப அந்த கேன்சர் அப்படிங்கிற அந்த விதை எப்பயோ ஈஸ்வரன் போட்டது. அது ஏன் நடக்கிறதுன்னா அதுதான் எல்லாருக்கும் தெரியுமே, பூர்வ ஜென்மாவுடைய கர்ம வினை பயன். சுகதுக்க பிராரப்தத்தை அனுபவிச்சுதான் தீரணும். அப்போ சரீரம்ங்கிற நிலையில பார்க்கும்போது நாம கொஞ்சம் மகான்களிடத்துல குருநாதனிடத்துல நெருங்கி பழகும் பொழுது அபச்சாரப்பட்டுடுவோம். பின்ன கொஞ்சமெல்லாம் தியானம் பண்ண ஆரம்பிச்சுட்டாலோ ஜபம் பண்ண ஆரம்பிச்சுட்டாலோ அப்புறம் இனிமே நமக்கு எதுக்கு குரு? ஏன்னா நாமளே நித்தியப்படி விடாம ஜபம் பண்ணிட்டு இருக்கோம். நம்ம ஹிருதயத்துல ஏதோ ஒரு ஆனந்தம் வேற வர ஆரம்பிச்சுடுத்து. அநேகமா நாமளே சுகாச்சாரியால ஆயிட்டோம்னு நினைக்கிறேன். நாம 10 பேருக்கு உத்தாரணம் பண்ண வேண்டியதான் இப்படின்னு கிளம்பிடுவோம். ஒன்னும் விளையாட்டுக்கு சொல்லல, ரொம்ப ரொம்ப கத்தி மேல நடக்கிற மாதிரி இந்த ஸ்பிரிச்சுவல் லைஃப். நான் ஆரம்பத்திலேயே என் குருநாதர்கிட்ட சொன்னதுதான். அப்பா, நான் பலமுறை என் குருநாதர் ரொம்ப சின்ன வயசுல என் குருநாதருடைய சரணத்தை கட்டிண்டு அழும் பொழுது ஒவ்வொரு முறையும் அழுதுருக்கேன். எனக்கு கோபிகைகளுடைய பக்தி வேணும், எனக்கு விரக தாபம் வேணும். நான் ராதாகிருஷ்ணனா என்னன்னே தெரியாது. நான் அந்த ராதாகிருஷ்ணனுடைய புஸ்தகத்தை பார்க்க ஆரம்பிச்சதே 10 வருஷத்துக்கு முன்னாடி, 12 வருஷத்துக்கு முன்னாடி தான். அதுக்கு முன்னாடி ஒண்ணுதான் தெரியும், ராதாகிருஷ்ணனை பார்க்கணும், ராதாகிருஷ்ணனை அடையணும். நான் இந்த லோகத்துக்கு வந்ததுக்கு வேற ஒரு ஹையர் பர்பஸ் இருக்கு. பின்ன சாவுன்னா என்ன இப்படிங்கிறதெல்லாம் சின்ன வயசுலயே எனக்கு என்ன உண்டு. எங்க தாத்தா செத்து போகும்போது யாருக்கும் தெரியாது. தாத்தா செத்து போகும்போது பக்கத்துல இருந்து கவனிப்பேன். நேற்று வரைக்கும் பேசியிருந்தாரு, என்ன ஆச்சு, இப்படிலாம் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். அப்போ என் குருநாதர்கிட்ட அப்படி அழும்போது ஒவ்வொரு முறையும் தலையில சிரசுல கைய வச்சு ஆசீர்வாதம் பண்ணுவார். உனக்கு கிருஷ்ண பக்தி வந்துடும்பா, உன்னை ஹிருதயத்துல வச்சுட்டு இருக்கேன், உனக்கு கிருஷ்ண பக்தி வந்துடும், இன்னும் சமயம் ஆகல, உன்னை விட்டுட மாட்டேன்னு இதே வார்த்தையை தான் பல முறை அனுகிரகம் பண்ணியிருக்கார். ஆனா அதுல ஒரே ஒரு முறை மாத்திரம்தான், நீ பிரவச்சனம் பண்ண ஆரம்பி, உனக்கு உத்தரோத்தரம் கிருஷ்ண பக்தி அனுபவத்துல வரும்னு அப்ப சொன்னார். எதுக்கு இவ்வளவு கதைய சுயசரித்திரத்தை சொல்லிட்டு இருக்கேன்னா, அப்ப நான் அவரிடத்துல துடுக்கா சொன்னேன். சின்ன வயசு இல்லையா, துடுக்கா சொன்னேன். நிறைய சொல்லியிருக்கேன் இந்த கதையை. இந்த கதையோட சம்பந்தப்பட்டதுனால இப்ப என் விஷயத்தை இழுக்கிறேன், வேற ஒண்ணும் இல்லை. இந்த மாதிரி உபன்யாசம் பண்றதெல்லாம் உங்களோட வச்சுக்கோங்க, பெரிய மகாத்மா அவர், பக்கத்துல இருக்கவாலாம் வேடிக்கை பாக்குறா என்ன. அப்போ எனக்கு தப்புன்னு தெரியல. எனக்கு இந்த பிரவச்சனம் பண்றதெல்லாம் உங்களோட வச்சுக்கோங்க, உங்களுக்கு நமஸ்காரம் பண்றது தகும், உங்களை கொண்டாடுறது தகும், உங்களுக்கு மாலை போட்டா தகும். எல்லாரும் என்ன நமஸ்காரம் பண்ண ஆரம்பிச்சிருவா, என்ன பெரிய மகாத்மாம்பா. கொஞ்ச நாள்ல எனக்கே தோணி போயிடும் நான் பெரிய மகாத்மா தானோ அப்படின்னு. இந்த இருக்கிற அகங்காரத்தையே என்னால தொலைக்க முடியல, இது வேற புதிய அகங்காரமா என்னை விட்டுடுங்கன்னு. இதெல்லாம் அவருக்கு தெரியாதா?
அவருக்கு தெரியாதா இதெல்லாம்? தெரியாமலே அந்த வாக்கு வருது. கொஞ்சம் சகஜமா பழகிட்டோமானால் அபச்சாரப்பட்டுடுவோம். அப்போ கடைசி பரியந்தம் குருநாதன் வேற இல்ல, ஈஸ்வரன் வேற இல்லைங்கிற பாவம் எப்பவும் இருக்கணும். எப்பவும் இருக்கணும். அப்படி இல்லையானால் எப்பவுமே குருநாதனை ஆசிரியிச்சே நாம் கிருஷ்ணனை அடைய முடியும். வேற வழியே இல்லை. குரு கிருபை அல்லாது சுதந்திரதகா ராதா கிருஷ்ணன் இடத்துல பக்தி நம்ம ஹிருதயத்துல வராது. ஒரு கால் வந்தாலும் ராதாகிருஷ்ணன் நம்மளை திரும்பி பார்க்க மாட்டா. கிருஷ்ணன் நம்மளை கைவிட்டுடுவான். என்ன சுவாமி, பக்தி இருந்தா கைவிட மாட்டான்னு சொல்றேன். பக்தி இருந்தாலும் குரு கிருபை அவசியமா? நன்னா இருக்கே சுவாமி, இதுக்கு ஏதோ